வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். தமிழ் படங்களை தியேட்டரை விட்டு விரட்டிய பாகுபலி. பட வாய்ப்புகளை பெற ஆபாச படங்களை வலைத்தளங்களில் வெளியிட்ட நடிகை, இசையமைப்பாளரான கௌதம் மேனன். இனி விரிவான செய்திகள். பிரபல இயக்குனர் எஸ். ராஜமௌலி இயக்கியுள்ள பாகுபலி 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியான 2 நாட்களில் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை புரிந்துள்ளது. தமிழ்நாட்டில் இப்போதுள்ள பல தியேட்டர்களில் தங்களுடைய படங்கள் ஓடிக்கொண்டிருப்பதாக பல தயாரிப்பாளர்கள் விளம்பரம் செய்து வந்தாலும் அந்த தியேட்டர்களில் எல்லாம் இப்போது பாகுபலி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தனது ட்விட்டர் பக்கத்தில் ராஜமௌலிக்கும் படக்குழுவினர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாகுபலி 2ஆம் பாகம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கும் படம். கடவுளின் குழந்தையான ராஜமௌலிக்கும் அவரது அணியினருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். ரஜினியின் பாராட்டை பெற்றுள்ள ராஜமௌலி, கடவுளே ஆசீர்வதித்து விட்டதாக நாங்கள் உணர்கிறோம், இதைவிட வேறு என்ன வேண்டும் என பதிலுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் மனோஜ் ஜோடியாக அறிமுகமானவர் ரியாசன். அதன் பிறகு ஹிந்தியில் பல படங்களில் நடித்து வந்த அவர் தற்போது பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறார். இந்த நிலையில் வாய்ப்புகள் பெறுவதற்காக தனது டாப்லெஸ் புகைப்படங்களை அவர் வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார். அந்த படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதை பார்த்த சிலர் ரியாசன் மிகவும் அழகாக இருப்பதாக பாராட்டி வருகிறார்கள். இதனால் மகிழ்ச்சியில் இருக்கும் ரியாசன் தன்னை தேடி பல பட வாய்ப்புகள் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாராம். கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தில் மேகா ஆகாஷ் கதாநாயகியாக நடிக்க பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார் என்று கௌதம் மேனன் இதுவரை அறிவிக்காமலே இருந்தார். அந்த நிலையில் அப்படத்தின் இரு பாடல்களுக்கு இசையமைத்துள்ளவர் கௌதம் மேனன் தான் என்ற செய்தி இப்போது வெளியாகியுள்ளது. மற்ற 2 பாடல்களுக்கும் நகைச்சுவை நடிகரும் இசையமைப்பாளருமான தர்புகா சிவா இசையமைத்திருக்கிறார். விரைவில் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. கலைப்புலி எஸ். தானு தயாரிப்பில் அவருடைய மகன் கலாபிரபு இயக்கும் படம் இந்திரஜித். இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக ஹிந்தி, தெலுங்கு படங்களில் நடிக்கும் சொனாரிகா நடிக்கிறார். இவருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள குர்கேதா கிராமத்தை சேர்ந்த 23 வயது கல்லூரி மாணவர் ஒருவர் ஆபாசமான குறுஞ்செய்தி மற்றும் ஆபாசமான புகைப்படங்கள் அனுப்பி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். கடந்த 8 மாதமாக அவர் கொடுத்த தொல்லை தாங்க முடியாத சொனாரிகா மும்பை போலீசில் அவர் மீது புகார் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அந்த மாணவரை தேடி கைது செய்துள்ளது போலீஸ். நடிகைகள் ரசிகர்களை கவர்வதற்காக நீச்சல் உடை அணிந்து நடிப்பதாக சில நடிகைகள் சொல்கிறார்கள். உடம்பை காட்டி கவர்ச்சியாக வந்தால்தான் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்பதை நான் நம்ப மாட்டேன் என்கிறார் நடிகை தமன்னா. குடும்ப பாங்காக உடையணிந்து வரும் நடிகைகளை தான் ரசிகர்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் நீச்சல் உடை அணிய மாட்டேன். அது மட்டுமின்றி உடைகள் மட்டுமே நடிகைகளை பிரபலப்படுத்தாது, திறமைகள் தான் அவர்களை உயர்த்திவிடும் என்று சொல்லும் நடிகை தமன்னா, இயக்குநர்கள் என்னிடம் கதை சொல்லும் போதே அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த மாதிரி உடை அணிய வேண்டும் என்பதை தீர்மானித்து விடுவேன் என்கிறார். படங்கள் தோல்வியடைந்தாலும் சிறப்பாக நடித்திருந்த பாராட்டுகள் கிடைக்கும் என்று கூறும் தமன்னா தற்போது தமிழில் 3 படங்களில் நடித்து வருகிறார். மணிரத்னத்தின் உதவியாளர் தனா இயக்கியுள்ள படம் படைவீரன். பின்னணி பாடகரான விஜய் யேசுதாஸ் கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். கார்த்திக் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மணிரத்னம், தமிழ் சினிமாவை முழுமையாக மாற்றியவர் என்றால் அது பாரதி ராஜா தான். தென்னிந்திய சினிமாவில் கூட அப்படி யாருமே இல்லை என்று பாராட்டினார். என்னிடம் 6 ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்தவர் தனா. உதவி இயக்குனராக மட்டுமல்லாமல் நண்பராக நெருக்கமாக பழகக்கூடியவர். எல்லா விஷயத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய அவர் இந்த படத்தையும் நன்றாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பட இயக்குனர் தனா பற்றி இவ்விழாவில் குறிப்பிட்டார் இயக்குனர் மணிரத்னம். 2017ஆம் ஆண்டிற்கான சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றவர் கேரளாவை சேர்ந்த சிறுவன் ஆதிஷ் பிரவீன். விருது அறிவிக்கப்பட்டவுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஆதிஷ் பிரவீன், நடிகர் விஜயை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று பேட்டியளித்தார். இந்த தகவல் நடிகர் விஜயின் கவனத்திற்கு வர உடனே ஆதிஷ் பிரவீனை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் விஜய். மேலும் பல விருதுகள் பெற்று சாதனைகள் புரிய வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விஜய் நேரில் அழைத்து பாராட்டியதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்த ஆதிஷ் விஜயுடன் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொண்டார். அவருடன் அவரது தாயார் மற்றும் கேரளா விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
தேவி படத்தின் வெற்றிக்கு பிறகு புதியவர் அர்ஜுன் இயக்கும் யங் மங் சன் படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள பிரபுதேவா தற்போது அறிமுக இயக்குனர் கர்ணன் இயக்கும் குலேபாகவாலி படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரபுதேவா இயக்கிய எங்கேயும் காதல் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான ஹன்சிகா தற்போது பிரபுதேவா ஜோடியாக குலேபாகவாலி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் நடித்து முடித்த பிறகு விஷால் கார்த்தி நடிக்கும் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்தை இயக்க இருக்கிறார் பிரபுதேவா. அந்த படத்தின் கதாநாயகியாக வனமகன் படத்தில் நடித்துள்ள சாயிஷா சைகல் நடிக்க இருக்கிறார். ரோமியோ ஜூலியட், கத்தி சண்டை, வீர சிவாஜி ஆகிய படங்களை தொடர்ந்து மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் எஸ் நந்தகோபால் தயாரிக்கும் படம் 96. இந்த படத்தில் கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடிக்க கதாநாயகியாக த்ரிஷா நடிக்க இருக்கிறார். இவர்கள் இருவரும் முதன்முறையாக இணைந்து நடிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்குகிறார். இந்த படத்தில் சிறுவயது விஜய் சேதுபதி, சிறுவயது த்ரிஷா வேடத்தில் நடிக்க சிறுவர் சிறுமிகளிடம் தேர்வு நடைபெற்று வருகிறது. விரைவில் படப்பிடிப்பு துவங்க இருக்கும் இந்த படத்திற்கு என் சண்முகம் ஒளிப்பதிவு செய்ய கோவிந்த் மேனன் இசையமைக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். B.R. பந்துலு அவருடைய இயக்கத்திலே உருவான தங்கமலை ரகசியம் படத்தினுடைய கதையை கதாசிரியர் மா லட்சுமணன் இணைந்து எழுதியிருந்த சின்னண்ணாமலை அந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் சென்னை கடற்கரையில் அவர் தனியாக அமர்ந்து கொண்டிருந்த போது பிரபலமான நடன கலைஞரும் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவருடைய மகளுமான பத்மா சுப்பிரமணியம் ஒரு இளம் பெண்ணுடன் அங்கே வந்தார். சின்னண்ணாமலை அவர்களை பத்மா சுப்பிரமணியம் ஏற்கனவே நன்கு அறிவார் என்பதால் தன்னுடன் வந்திருந்த இளம் பெண்ணை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் பத்மா சுப்பிரமணியம். இவர் பெங்களூரை சேர்ந்தவர். சில கன்னட படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனாலும் தமிழ் படங்களில் நடிக்கணும்னு தீராத ஆசை இவருக்கு. உங்களுக்கு தெரிந்த தயாரிப்பாளர் யாராவது இருந்தால் அவரிடம் சொல்லி இந்த பெண்ணிற்கு வாய்ப்பு வாங்கி தருங்கள் என்று சின்னண்ணாமலிடம் கேட்டுக்கொண்டார் பத்மா சுப்பிரமணியம். இப்போ B.R. பந்துலு அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்க தங்கமலை ரகசியம் படத்தில் அழகு மோகினி, யவ்வன மோகினி என்று இரு பெண்கள் நடனமாடுகின்ற காட்சி ஒன்று வருது. அதிலே ஒரு நடன பெண்ணாக இந்த பெண்ணை போட நான் பந்துலுவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று பத்மா சுப்பிரமணியத்துக்கு சொன்னார் சின்னண்ணாமலை. பத்மா சுப்பிரமணியத்துடன் வந்திருந்த அந்த பெண் மாநிறமாக இருந்த போதிலும் அந்த பெண்ணுடைய முகம் கேமராவுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் என்று சின்னண்ணாமலைக்கு தோன்றியது. அதனால் பந்துலு அவரிடம் அந்த பெண்ணை பற்றி சொல்லிய சின்னண்ணாமலை அந்த பெண்ணிற்கு அந்த திரைப்படத்திலே வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அந்த பெண் சம்பந்தப்பட்ட நடன காட்சி ரேவதி ஸ்டுடியோவிலே படமாக்கப்பட்டது. அப்போது நடிகர்களும் சிவகணேசன் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை பந்துலு அவர்கள் படமாக்கி கொண்டிருந்ததால் அந்த நடன காட்சியை படமாக்குகின்ற பொறுப்பை பா நீலகண்டன் அவரிடம் ஒப்படைத்தார் B.R. பந்துலு. பத்மா சுப்பிரமணியம் சிபாரிசு செய்த அந்த பெண் மேக்கப்பை போட்டுக்கொண்டு கேமரா முன்னாலே வந்து நின்றதும் கேமரா வழியாக அந்த பெண்ணை பார்த்த பா நீலகண்டன் சின்னண்ணாமலையை தனியாக அழைத்தார். கேமரா வழியாக பார்க்கும்போது இந்த பெண் மிக அழகாக தெரிகிறார். நிச்சயமாக மிகப்பெரிய கதாநாயகியாக உருவெடுப்பார். அதனால் கொஞ்சமும் யோசிக்காமல் 3 படங்களுக்கு இவரை ஒப்பந்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சின்னண்ணாமலைக்கு யோசனையை கூறினார் பா நீலகண்டன். பா நீலகண்டனுடைய கணிப்பு எந்த அளவுக்கு சரியானது என்பதை அந்த பாடல் காட்சி திரையிடப்பட்ட போது உணர்ந்து கொண்டார் சின்னண்ணாமலை. திரையிலே அவ்வளவு அழகாக இருந்தார் சரோஜதேவி. அந்த பாடல் காட்சியை பார்த்த அனைவரும் வைத்த கண் வாங்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண்தான் ஒரு காலகட்டத்திலே கோடான கோடி சினிமா ரசிகர்கள் தங்களது தூக்கத்தை தொலைக்க காரணமாக அமைந்த கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவி. தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலே நடனமாடுவதற்கு சரோஜாதேவிக்கு பந்துலு அவர் கொடுத்த சம்பளம் 250 ரூபாய். பின்னர் அவரை லட்சக்கணக்கிலே அந்த நாயகி கொட்டி கொடுத்தார் என்பது சினிமா வரலாறு. முதல் படத்திலே 3500 ரூபாய், 2வது படத்திலே 7000 ரூபாய், 3வது படத்திலே 10,000 ரூபாய் என்று சம்பளம் பேசி 3 படங்களுக்கு சரோஜாதேவி ஒப்பந்தம் செய்து கொண்டார் சின்னண்ணாமலை. ஒரு புதுமுகத்தை திருடாதே திரைப்படத்துக்கு கதாநாயக போடலாம் என்று எம்ஜிஆர் சொன்னவுடன் தான் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து வைத்திருந்த சரோஜாதேவியுடைய நினைவுதான் சின்னண்ணாமலைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சரோஜாதேவி அந்த படத்திலே கதாநாயக போடலாமா என்று எம்ஜிஆரை சின்னண்ணாமலை கேட்க, எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்,
பிறகு முடிவு செய்வோம் என்றார் எம்ஜிஆர். ஜோசப் தலித்துக்கு சொந்தமான சிட்டாடல் ஸ்டுடியோவிலே சரோஜாதேவிக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அவருடன் ஜோடியாய் நடித்தவர் கதாசிரியர் மா லட்சுமணன். சரியாக சொல்வதென்றால் தமிழ் சினிமாவிலே சரோஜாதேவிக்கு ஜோடியாய் நடித்த முதல் கதாநாயகர் மா லட்சுமணன் தான். பின்னர் அந்த படம் எம்ஜிஆருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. சரோஜாதேவி திரையிலே பார்த்த எம்ஜிஆருக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. அவருடன் படம் பார்த்த சிலர் சரோஜாதேவி தாங்கி தாங்கி நடந்து சென்றது பற்றி அவரிடம் குறிப்பிட்டார்கள். வேறு சிலரோ அவருடைய பேச்சிலே கன்னட வாடை இருக்கிறது என்றார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவர் தாங்கி தாங்கி நடப்பது கூட ஒரு விதமாக செக்ஸியாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த பெண்ணையை கதாநாயகா ஒப்பந்தம் செய்து விடுங்கள் என்று சின்னண்ணாமலிடம் கூறினார் எம்ஜிஆர். கூடவே நான் எப்போது படப்பிடிப்புக்கு காட்சி கொடுத்தாலும் அந்த பெண் வந்து நடிக்க வேண்டும் என்பதையும் மறக்காமல் ஒரு கண்டிஷனாக அந்த ஒப்பந்தத்தில் போடுங்கள் என்றார் எம்ஜிஆர். படத்தினுடைய நாயகியாக ஒரு புதுமுகத்தை போடலாம் என்ற யோசனையை எம்ஜிஆர் கூறியதற்கு முக்கியமான காரணம் கதாநாயகனுடைய காட்சிக்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் திருடாதே படத்தினுடைய படப்பிடிப்பு முடிய தாமதமாகிவிடுமே என்பதுதான். அதனால் தான் அப்படி ஒரு நிபந்தனையை சரோஜாதேவியுடைய ஒப்பந்தத்திலே சேர்க்க சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் திருடாதே படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிய போது எல்லாம் தலைகீழாக நடந்தது. எம்ஜிஆருக்காக சரோஜாதேவி காத்திருக்கவில்லை, சரோஜாதேவிக்காக எம்ஜிஆர் காத்திருந்தார். எதனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவானது என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். நான் பாடகராக இருக்க வேண்டும் என்பதுதான் என் தந்தையின் ஆசை என்கிறார் நடிகரும் பாடகருமான விஜய் யேசுதாஸ். கடம்பன் படத்திற்கு பிறகு 2 தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார் நடிகை கேத்ரின் தெரசா. கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்தை தவிர வேறு படங்களில் நான் ஒப்பந்தமாகவில்லை என்கிறார் வனமகன் சாயிஷா சைகல். சிம்பு நடித்திருக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தின் முதல் பாகம் ரம்ஜான் தினத்திற்கும் 2ஆம் பாகம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கும் வெளியாக இருக்கிறதாம். வெளிவர இருக்கும் 5 படங்களில் நடித்து முடித்திருக்கிறார் இயக்குனர் சமுத்திரகனி. தனுஷுடன் நடிப்பதால் எனது கனவு நனவாகிவிட்டது என்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். கேத்ரின் தெரசா, ரெஜினா, அமலா பால் என்று 3 கதாநாயகிகளுடன் 3 படங்களில் நடித்து வருகிறார் நடிகர் விஷ்ணு விஷால். பாலிவுட்டில் அடுத்தடுத்து 3 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாராம் நடிகை பிரியங்கா சோப்ரா. மகேஷ் பாபுவின் தங்கை மஞ்சுளா இயக்கும் ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் அநேகன் அமாய்ரா தஸ்தூர். ஹாலிவுட் படத்தில் நடிக்கும் தனுஷ் அங்கு 3 மாதங்கள் தங்கி நடிக்க இருக்கிறாராம். அடுத்து வருவது ரகசியம். நடிகை ஒருவரோட இணைச்சு பேசப்பட்ட அந்த சாமியாரோட கெட்டப்ல ஒரு படத்துல நடிச்சிருக்காராம் அந்த பரோட்டா நடிகர். பார்ட்டிஸ் கிளப்னு சுத்துற மகளோட செல்போனை ஒரு நாள் யதார்த்தமா வாங்கி பார்த்த அந்த 3ஆம் பிறை நடிகை அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி ஷாக் ஆயிட்டாராம். தேசிய விருது வாங்கின அந்த நடிகை திருமணமான ஒரு தயாரிப்பாளரோட சேர்ந்து கூத்தடிக்கிறதா மலையாள திரையுலகில கிசுகிசு கிளம்பி இருக்குதான். அடுத்து வருவது மறக்க முடியுமா. கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், மாங்காய் வேண்டாம் சாமி. காய் அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டிங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரேன்? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசை விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிறேன். வம்புதான். கொஞ்சம் தண்ணி கொடு சாமி. தண்ணி கொடு சாமி. அது கொண்டு வரேன். சீக்கிரம் குடி. சரி, புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிடுச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டோம்.
சாமி நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அப்படியா? அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம் தான். உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும் அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு. புறப்படு. இந்த கூடை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எதை? குழந்தை விஷயத்தான். என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா நீயே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேன். வாரே கத்திரிக்காய் பாவக்காய் கோவக்காய். அது 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 வந்து காய்கறிக்காரி வந்தா வெள்ளையம்மான்னே சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம். அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்ல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டல்ல. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் அஜித். பெயர் அஜித் குமார். பிறந்த நாள் 1/5/1971. பிறந்த இடம் செகந்திராபாத், தெலுங்கானா. அப்பா சுப்பிரமணி, அம்மா மோகினி. சகோதரர்கள் அனூப் குமார், அனில் குமார், மனைவி ஷாலினி, மகள் அனுஷ்கா, மகன் அத்விக். அறிமுகம்: தெலுங்கில் பிரேம புஸ்தகம், இயக்குனர் கொல்லப்புடி மாருதிராவ். தமிழில் அமராவதி, இயக்குனர் செல்வா. நடித்த படங்கள்: தமிழ் 54, இந்தி 2, தெலுங்கு 1. விருதுகள்: தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது 2 முறை மற்றும் கலைமாமணி விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.